ஆய்வு செய்து அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் சரின்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அங்க இருக்கிற ஆர்ஓ வந்து என்ன சொல்றாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதேதான் வந்து எங்களுடைய இன்னைக்கு திட்டமிட்ட ஒரு இடத்துக்கு வந்து நேத்து நாங்க ஆப்ல பதிவு செஞ்ச பிறகும் காலையில 10 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு 11:30 மணிக்கு மேலதான் அப்ரூவலே வந்திருக்கு, என்ஓசியே வந்திருக்கு. சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் எங்களுக்கு வந்து திட்டமிட்டு வேண்டுமென்றே முதலாவதாக காவல்துறை சார்பாக, சென்னை காவல்துறை சார்பாக ஒவ்வொரு இடத்துலயும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தடை செய்யப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மேல இருந்து அழுத்தம் வருது. ஒவ்வொரு காவல் நிலையத்தில் என்ன சொல்றாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து என்ஓசி கொடுக்கணும், அவங்க என்ஓசி கொடுத்த பிறகுதான் இங்க வந்து ஆர்ஓ வந்து அதை அனுமதி கொடுப்பாங்க. சோ ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து கொடுக்கறதுக்கு தயார், ஆனா எங்களுக்கு மேல இருந்து கடுமையான அழுத்தங்கள் வருதுன்னு. நேற்று எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும், அதாவது இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் அனைவரும் சாயந்தரம் 7 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் காவல் நிலையத்தில், நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்தாங்க. எதுக்காகனா, அவங்க என்ஓசி டைப் பண்றதுக்கே 4 மணி நேரம் சும்மா அப்படியே கடத்திட்டே இருக்காங்க. 4 மணி நேரம் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்துட்டு கடைசியில் ஆர்ஓ எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ஓசி கடிதத்தை ஆர்ஓக்கு இன்னைக்கு காலையில பாஸ் பண்றாங்க. சோ திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா காவல்துறையில் ஆரம்பிச்சு அனைத்து அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இன்னைக்கு திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களா இல்ல எப்படின்னு தெரியல. பெரும்பாலான அதிகாரிகள் இன்னைக்கு வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு காலையில குமரகுரு ஐஏ சொல்லியிருக்காரு, பேப்பர்ல கொடுத்தாங்க. நாங்கள் பேப்பர்ல கொடுத்தது என்னன்னா, தேர்தல் ஆணையத்திடம் தலைமை தேர்தல் திரு அர்ச்சனா பட்நாயக் அவங்கள்ட்ட கொடுத்தது என்ன, இந்த மாதிரியான பிளான் எங்களுக்கு இருக்கு, இதை வந்து நாங்க சுவிதா ஆப்ல ஆல்ரெடி பதிவு செஞ்சிட்டோம், இதை உங்களுடைய ஆர்வ வந்து அங்கங்க எங்களுக்கான ஒவ்வொரு இடத்துலயும் தடை செய்யறாங்க. சோ அதை நீங்க இங்க இருந்து ஒரு அறிவுரை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். பெரும்பாலான இடத்துல அவங்களுக்கு இதை எப்படி பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்கன்னு நாங்க கொடுத்ததை வந்து குமரகுரு இன்னைக்கு காலையில என்ன சொல்லியிருக்காரு, பேப்பர்ல கொடுத்ததுக்குலாம் நாங்க அனுமதி கொடுக்கணும். நாங்க எதுவும் பேப்பர்ல கொடுக்கல, எல்லாமே ஆப்ல பதிவு செய்யப்பட்டதே. இன்னைக்கு கடைசி நேரத்தில் எல்லா இடத்துலயும் நேர்ல போய் ஆய்வு செய்த பின்னரும் காவல்துறை வந்து சொல்லி இன்னைக்கு ஆர்வ வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு அங்கங்க அவங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும், அவங்களுடைய அலுவலகம் போறதுக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் தேர்தல் அலுவலகம் போறதுல இருந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் கடுமையான ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க. இன்னமும் பெரும்பாலான அதிகாரிகள் திமுக கைக்கூலிகளா தான் இருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இந்த நிலைமை மாற வேண்டும். தேர்தல் ஆணையம் வந்து யாரெல்லாம் திமுக கைக்கூலிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி இருந்துட்டு எப்படி நீங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணுவீங்க, எப்படி எலெக்ஷனை கொண்டு போவீங்க? திமுக அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, திமுகவிற்காக வேலை செய்யும் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு இடத்திலும் மேல இருக்கிற காவல்துறை காவல் ஆணையர் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திமுக சொல்றதை கேட்டு வேலை பார்க்கறாங்க. திமுக என்ன சொல்றாங்களோ, திமுக அமைச்சர்கள் இப்பவும் அவங்க சொல்றதான் கேட்டு வேலை பார்க்கறாங்க. சென்னையில சேகர்பாபு சொல்றதை கேட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் திமுக அமைச்சர்களை சொல்றதை கேட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருந்தால் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? நாங்க ஆப்ல கொடுத்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து பதிவு செய்தாலும் மத்தவங்களுக்கு உடனே கொடுத்துறாங்க. எங்களுக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் கொடுத்து இது பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து இப்ப இன்னைக்கு இந்த பெரம்பூர்ல கொடுத்தது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது. அது அப்பவே வந்து அவங்க ஆய்வு செய்து, காவல்துறையிலிருந்து ஏசில இருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஆய்வு செய்து முடிச்சு அவங்க அறிக்கையை கொடுத்து, அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்குறாங்க. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ஆய்வு செய்து இல்லன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அடுத்த இடம் ப்ரிஃபர் பண்ணிருப்போம்ல. நீங்க நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லாம் முடிச்ச பிறகு இன்னைக்கு காலையில நடக்க போற நிகழ்ச்சிக்கு காலையில 11:30 மணிக்கு அனுமதி கொடுப்பீங்க? ஏன் நேற்று 4 மணி நேரம், அதாவது அந்த என்ஓசி டைப் பண்றதுக்கு 4 மணி நேரம் காவல் நிலையத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் உட்பட அனைவரும் வந்து 4 மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க. சோ இன்னமும் இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இது மாதிரியான இருக்கிற அதிகாரிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மாத்திர வேலையை செய்யணும். இன்னமும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க கூடாது. இன்னும் 22 நாட்கள் தான் இருக்குது. சோ இந்த நேரத்தில் திமுக சொல்றதை கேட்டு விட்டு இப்படி செய்யும் அதிகாரிகள் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக சொல்றதான் கேட்கிறாரு சென்னை மாநகராட்சி. அவருக்கு நாங்க வந்து சுவிதா ஆப்ல பதிவு செஞ்சது அவர் குமரகுருக்கு தெரியாதா? குமரகுருக்கு வந்து நாங்க சுவிதா ஆப்ல பதிவு செஞ்சு அப்ரூவல் அனுப்பிச்சிருக்கோம். இன்னைக்கு எதுல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? ஆப்ல தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு எதுல வந்து 29ஆம் தேதிக்கு கொடுத்திருக்காங்க, எல்லாமே ஆப்ல பதிவு செஞ்சு. நாங்கள் தேர்தல் அவங்ககிட்ட போய் நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஸ்டேட் வைஸ் பதிவு செய்யறதுக்கு ஆப்ல ஆப்ஷன் கிடையாது. ஒவ்வொன்றும் சட்டமன்ற வாரியா தான் பண்ணணும். ஸ்டேட் வைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. அப்ப நாங்க மொத்தமாக ஆர்ஓக்களுக்கு அந்தந்த அசம்பிளிக்கு நீங்க அறிவுரை கொடுக்கணும். நாங்க ரிட்டர்னா தான் கொடுக்கணும். அதை அவர் எப்படி வந்து ஒரு பேப்பர்ல கொடுக்குறோன்னு சொல்ல முடியும்? நீங்க அதுல பேப்பர்ல என்ன இருக்குன்னு அவர் படிச்சு பார்த்தாரா? நாங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் சுவிதா ஆப்ல கொடுத்திருக்கோம். நீங்க உங்களுடைய தேர்தல் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நீங்க அறிவுரை கொடுக்கணும் தான் நாங்க வந்து அந்த கடிதத்துல தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட நாங்க கொடுத்திருந்தோம். சோ அதை கூட பார்க்காம சும்மா இப்படி போற போக்குல ஒரு கமெண்ட் சொல்றது வந்து ஒரு அதிகாரி கலகல. அவங்க என்ன டிஃபெக்ட்னு சொல்லுங்க, என்ன இஷ்யூன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன இடத்துல நாங்க பண்ணிருக்கோம். இல்லன்னா 3 மணி நேரம்னா 3 மணி நேரத்துக்கு நாங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பதிவு செய்ததை இன்னைக்கு எப்படி நீங்க இப்ப சாயந்தரம் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும்? இப்ப சாயந்தரம் தான் வந்து போட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாமல்
நிர்வாகிகள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் இருந்து பிடபிள்யூ இருந்து போய் அந்த ஹைவேஸ்ல இருந்து போய் அவங்க போய் ரோட்லாம் இது பண்ணி நாங்க வந்து சிமெண்ட் போட போறோம்னு இருக்கிற ஒரு இடத்துல குழியை தோண்டிட்டு இருக்காங்க. திடீர்னு போய் குழி அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்பவும் வந்து அந்த இடத்துல எல்லாம் பள்ளத்தை தோண்டி குழியை தோண்டி இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய இடம்னு பாத்தீங்கன்னா அந்த எம்கேபி நபர் நகர்கிட்ட தான் பெரம்பூர்ல. சோ அந்த இடத்துலயும் இவங்க போய் பராமரிப்புன்னு சொல்லி இன்னைக்கு போய் பேரிகேட் எல்லாம் போட்டு அந்த ஒரு இடத்துலயும் பேரிகேட் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் தடுப்பு எல்லாம் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது எவ்வளவு நாள் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க? இல்ல அவர்கள் எங்கேயுமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து எந்தவித அனுமதியும் கொடுக்காமல் இன்னமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளும் இங்க இருக்காங்க. தேர்தல் ஆணையம் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து இதை உடனடியாக யார் யார் ஐடென்டிஃபை பண்ணி மாத்தலன்னா இதுல எதுவுமே இருக்காது. இங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் இன்னும் ஆபரேட் பண்றாரு. திரு செந்தில்வேலு அவர்கள் தான் இன்னைக்கு வந்து முழு தேர்தலையும் யாரு கூட்டணி எவ்வளவு கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டு எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு சீட்டுன்னு திரு செந்தில்வேலு அவர் தான் முடிவு செய்யறாரு. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் முடிவு பண்றாரு. மொத்தமாக அதிகாரிகள் நடத்தும் தேர்தலுக்கு எதுக்கு வந்து இங்க ஒரு தேர்தல் ஆணையம்? மொத்தமா அதிகாரிகள் தான் இந்த தேர்தலை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் வந்து எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு என்ன சீட்டு வேணும் என்னன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீங்க எதுக்கு இங்க தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் இருந்து என்ன பண்றது? இது வந்து திமுக நடத்துற தேர்தல். இப்ப உதயநிதிக்கு எவ்வளவு சீட்டுன்னு கூட்டணி கிட்ட பேச்சுவார்த்தை உதயநிதி நடத்துறாரா இல்ல இன்டெலிஜென்ஸ் ஐஜி நடத்துறாரா? உதயநிதி நடத்தலே பேச்சுவார்த்தை. உதயநிதிக்கு எந்த சீட்டுன்னு அவரே பேப்பர்ல பார்த்து டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. நாங்கள் வந்து இல்ல நாங்கள் கொடுக்க போகிறோம். அவர் மட்டும் இல்லை, நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகள் தான் இந்த திமுக சார்பாக இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார் பெரும்பாலான மாவட்டங்களில். அதுல நிறைய அதிகாரிகளுக்கு யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதை நாங்கள் கொடுப்போம். பட் அதையும் மீறி தேர்தல் ஆணையம் தானே அங்கங்க வர்ற கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தெரிகிற அடிப்படையில் பண்ணணும். இது எல்லா கட்சிக்கும் வரது இல்லையா? எல்லா கட்சிக்கும் இப்ப அன்னைக்கு வந்து அதிமுகவுல இருந்து போய் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்தாங்க. சுவிதா ஆப்லயா போட்டாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடி வந்து போய் பிரச்சாரம் பண்ணாரு. அவங்க எந்த ஆப்ல போட்டாங்க? அவங்க உடனே போய் பிரச்சாரம் பண்ண முடிச்சல. அதே பஸ்ல போய் பிரச்சாரம் பண்ண முடிச்சல. எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு கேட்ட உடனே என்ன பிரச்சனை? சோ நான் ஆப்ல என்ன ப்ரொசீஜர் அதையும் நாங்க ஃபாலோ பண்றோம். சோ அதுக்கும் நீங்க தர மாட்டீங்கன்னா அப்ப என்னதான் வந்து இது ஒட்டுமொத்த இது திமுக நடத்துற தேர்தலாக தெரியவில்லை. திமுக ஆதரவில் இருக்கும் அதிகாரிகள் நடத்தும் தேர்தலாக தான் பார்க்கப்படுகிறது. இல்ல நிர்வாகிகள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அது யாருக்கு இன்னும் பெரும்பாலான அப்ரூவல் வரல. நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா 6 இடங்களில் அப்ரூவ் நாங்க கொடுத்திருந்தோம். எதுக்குமே அப்ரூவல் வரல. அதுல ஒண்ணு வந்து பெரம்பூர்ல பேசுறதாக இருந்தது. பெரம்பூர்ல எங்க தலைவர் பேசுவதாக இருந்த இடத்துல வந்து இப்ப ரிஜெக்ட் ஆயிருக்கு. போலீஸ் வந்து அதாவது இல்ல அது எல்லாம் சரிதான். நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இருக்க காவல்துறை இப்ப இங்க இருக்கீங்க. இங்க நுங்கம்பாக்கத்துல டி நகர் இருக்கீங்க. இங்க இருக்கிற ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இதை போய் ஆய்வு செய்து கொடுப்பதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்க சொல்லுங்க. அவங்க அந்த சைடு போற டெய்லி போயிட்டு வர இடங்கள் தானே. அந்த இடத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் போய் ஆய்வு செய்து ஆமா இது பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக போச்சு எடப்பாடி அவர்கள் போனார்ல, மயிலாப்பூர்ல பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு. எவ்வளவு நேரத்துல கொடுத்தாங்க? அவர் என்ன ஆப்ல போட்டாரா? அவர் போனாரு, அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சார், பிரச்சாரத்துக்கு போய் முடிச்சிட்டாரு. எங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள். இன்னைக்கு வந்து எல்லா புக்கிங்கும் முடிஞ்சு இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தாஜ்ல எல்லாம் முடிஞ்சு எல்லா புக்கிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி எங்களோட நிர்வாகிகள் தகவல் சொல்லியாச்சு. அதற்கப்புறம் காலையில 11:30 மணிக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. நாங்கள் நிகழ்ச்சி நடத்தவில்லை, ஏன்னா அனுமதி கிடைக்கல, நடத்தவில்லை, ரத்து செய்து விட்டோம்னு தெரிஞ்ச பிறகு அனுமதி கடிதம் வந்து ஆப்ல வந்து நிக்குது. சோ இதான் இவங்களுடைய ப்ரொசீஜரா? இப்படிதான் நீங்க கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பீங்களா? நாங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். கண்டிப்பா மக்களும் தெரிஞ்சுக்கணும் இங்க உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஏன்னா எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய இங்க இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாருமே தேர்தலுக்கு புரியுது. எல்லாருமே தேர்தலுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மக்களை மட்டுமே நம்பி எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் நிற்கிறாங்க. இவங்க யாரும் இவர்களை போல அதிகாரிகள் நம்பி திமுக மாதிரி அதிகாரிகள் நம்பியோ இல்ல திமுக மாதிரி இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி நிக்கிறதோ இல்ல. எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை மட்டுமே நம்பி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் மட்டுமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க அரசு நிர்வாகத்தை எப்படி வச்சிருக்காங்க? ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தை வைத்து பல ஆயிரம் கோடி மறுபடியும் கொள்ளையடிப்பதற்காக மீண்டும் இந்த தேர்தலில் பல ஆயிரம் கோடியை செலவு செய்து அதிகாரிகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இவங்க இந்த தேர்தல் நடத்தணும்னு பாக்குறாங்க. பொதுமக்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரஸ் மீட் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க எங்களுக்கு இதை தவிர வேற பிளாட்ஃபார்ம் இல்ல. கண்டிப்பாக நாங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். அடுத்ததா யார் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அதோட கம்ப்ளைண்ட் வந்து தலைமை தேர்தல் ஆணையத்தை கொடுப்போம். இல்ல திட்டமிட்டபடி தாவேக தலைவரோட பரப்புரையை வந்து தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேற என்ன செய்யறாங்க?
வேற எல்லாருக்கும் கிடைக்குது இல்ல, அதிமுக போச்சு எல்லாரும் கிடைக்குது, எல்லாரும் கிடைக்குது, எல்லாரும் பஸ் எடுத்துட்டு பஸ் பரப்புரை எங்களுக்கு சொல்றது என்னன்னா சென்னைக்குள்ள உங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி எப்படி அவர் பஸ்ல போனாரு? திரு எடப்பாடி அவர்கள் எப்படி பஸ் சுவிதா ஆப்ல போட்டாங்களா? கேட்டு பாருங்க, இருந்தா பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் எப்படி உடனே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி போறீங்களா? அப்புறம் அவருக்கு எப்படி அன்னைக்கு தான் திட்டமிட்டு அன்னைக்கு எப்படி கிளம்பி போனாங்க? உடனே எப்படி கிளம்பி போக முடியுது? அப்ப யாருக்காக வேலை பார்க்குது இந்த அரசு? கரூர் போன்ற ஒரு துயர சம்பவம் சென்னையில் இல்ல நடைபெறக்கூடாது. இங்க நாங்கள் வந்து எங்க எவ்வளவு லிமிட் கொடுக்குறீங்களோ அந்த கட்டுப்பாடுகளுக்குள் நாங்கள் நடத்த தயார். நீங்கள் மத்த தலைவர்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? இப்ப நீங்க அந்த இடத்துல 2000 பேர் கூட்டணும்னா 2000 பேருக்கு கீழேயே நாங்க வந்து கூட்ட தயார். எங்களுக்கு அது இல்லை. பரப்புரைக்கு நீங்க எதுவுமே சொல்லாமல் நீங்களா ரிஜெக்ட் பண்ண கட்டுப்பட மாட்டார்கள் என்றக்காக தான். இல்ல அப்படி கிடையாது. இந்த தேர்தல் பரப்புரை வேற இல்ல. தேர்தல் பரப்புரையில் நீங்க என்ன செய்யணும் நீங்க தான் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க 2 நாள் இழுத்து அடிச்சுட்டு இண்டோர் ப்ரோக்ராமுக்கு என்ன பிரச்சனை? இண்டோர் ப்ரோக்ராம், அதாவது தாஜுக்குள்ள ஒரு ஹோட்டல்ல இண்டோர் ப்ரோக்ராம்ல நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையும் எல்லாம் சொல்லி எல்லாம் ஆப் போட்டு எல்லா ஆப்லயும் அப்ளை பண்ணி சுவிதா ஆப்லயும் போட்டு அதுக்கும் வந்து நீங்க அடுத்த நாள் காலைல 11:30 மணி வரைக்கும் இழுத்துட்டு நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்ன பிறகு அப்புறம் நீங்க அப்ரூவல் கொடுத்துட்டேன்னு அர்த்தமா? அது நைட் இருந்து எங்களுடைய நிர்வாகம் காத்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் இல்ல, இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கவில்லை. இதான் பிரச்சனை. கிடைச்சது எப்படின்னா நாங்க ரத்து செய்து விட்டோம்னு தெரிஞ்ச பிறகு காலைல 10 மணிக்கு துவங்க வேண்டிய நிகழ்ச்சி ரத்து செய்து விட்டோம்னு தெரிஞ்ச பிறகு 11:30 மணிக்கு அப்ரூவல் வந்து நிக்குது. சோ எங்கேயுமே இது வரைக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்கு நாங்கள் இதை அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாங்களும் எதிர்ப்போம். கண்டிப்பா அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நாங்கள் திட்டமிட்டிருப்போம். திரும்பவும் அப்ளை பண்ணிருக்கோம். திரும்பவும் பரப்புரைக்கு அப்ளை பண்ணிருக்கோம். என்ன நாம்ஸ் படி என்ன ப்ரொசீஜர் படி ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணிருக்கோம். கண்டிப்பாக எப்போ அப்ளை பண்ணிருக்கோம் நாங்க சொல்லுவோம். எப்போ கிடைச்சதுன்னா நான் உடனே பரப்புரை இருக்கும். ஆனால் உடனே அப்ளை பண்ணிருக்கோம். அடுத்து 30ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணிருக்கோம். தேர்தல் பரப்புரைக்கு 30ஆம் தேதிக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்திற்கு அப்ளை பண்ணிருக்கோம். அடுத்தடுத்த நாட்களுக்கு அங்கங்க எங்கெங்க எந்தெந்த தொகுதியில போறாங்களோ அந்தந்த தொகுதியில இன்னைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கு. இல்ல இதை தேர்தல் ஆணையமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்றோம். நீங்க வந்து தேர்தல் ஆணையமும் வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க இந்த தடவை ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டேட் லெவல் இருக்க ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்றதுக்கு இங்க வந்து ஆப்ல சிஸ்டம் இல்ல. ஒவ்வொரு அசம்பிளி லெவலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு மேல எஸ்பி லெவல்ல சொல்லிட்டாங்கன்னா அவங்க முடிவுகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இது இந்த மாதிரி எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல்கள் வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராமுக்கு ஸ்டேட் லெவல்ல கொடுத்துட்டு அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். ஆனா இந்த இதுல ஆப் நீங்க கொண்டு வந்தனால ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் கோஆர்டினேஷனே இல்ல. இப்ப இது வரைக்கும் எங்களுடைய வெஹிக்கிளுக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு தான் அனுமதி கிடைச்சிருக்கு. வேற எந்த வெஹிக்கிளுக்கும் அனுமதி கிடைக்கல. தலைவருடைய வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் அனுமதி கிடைச்சிருக்கு. சோ எல்லா இடத்துலயும் எங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான் இருந்துட்டே இருக்கு. சோ இந்த பிரச்சனைகளோடு நாங்கள் கண்டிப்பா அடுத்தடுத்த பிரச்சாரத்துக்கு இன்னும் 2 நாட்களுக்குள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடிவு செய்து அங்கங்க இப்பயே ஆப்ல அப்ளை பண்ணிடுவோம். அங்கங்க அப்ளை போட்டு வச்சிருவோம். பட் அவர்கள் இன்னமும் வந்து கடைசி நாள் இல்ல மத்த நாட்களுக்கு மத்த நிகழ்ச்சிகளுக்கு இப்ப நான் பெரம்பூருக்கு பண்ணியாச்சு. பெரம்பூருக்கு வர 30ஆம் தேதிக்கு பண்ணியாச்சு. இவர்கள் என்ன செய்வாருன்னு தெரியாது. மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் பிரச்சார திட்டமிட்டபடி பிரச்சாரத்துக்கு திட்டமிட்டு அதெல்லாம் இப்பவே நாங்க பதிவு செய்து விடுவோம். ஆனால் என்ன செய்வார்கள் என்று நாங்கள் அப்ளை பண்ணி என்ஓசி வாங்கி அப்புறம் தான் அந்த ஆப்ல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இல்ல இது நீங்க ஆப்ல பதிவு செஞ்ச பிறகுதான் போலீஸ்க்கு அது போகும், இன்டிமேஷனா போகும். ப்ராசஸ் எப்படின்னா நீங்க ஆப்ல பதிவு செய்த பிறகு அது போலீஸ் போய் அந்த அவங்க போய் ஆய்வு செய்து அது என்ஓசி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ஓ வந்து ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். முதல் பிரச்சாரத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தொடர் பிரச்சாரம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பாக தொடர் பிரச்சாரம் இருக்கும். அதுல எல்லா இடத்துலயும் நாங்க அனுமதி கேட்டிருக்கோம். எல்லா இடத்துலயும் அனுமதி கேட்டு ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுடைய மாவட்ட செயலர் மொத்த அந்த கடைசி நாள் வரை எங்களுடைய தலைவர் பிரச்சாரத்தை திட்டமிட்டு நாங்கள் போட்டுட்டு வரோம். எங்கெங்க பொதுக்கூட்டங்கள் அதுக்கும் அனுமதி கேட்டு ஒரு சில நாட்கள் எல்லாமே அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிட்டு நாங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா கடுமையாக எங்க சைடு நாங்க போராடி கண்டிப்பா இந்த பிரச்சாரத்தை நல்லபடியா முடிப்போம். மக்களும் இதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் தான் நினைச்சோம். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எல்லாருக்கும் முதல் டைம் தான். அதிமுக முதல் டைம் தான். மத்த கட்சிக்கு முதல் டைம் தான். எல்லாருக்கும் இந்த ஆப் புதுசு தான். அவங்க யாரும் அப்ளை பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு மட்டும் தான் உடனே எங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது. வேற யாருக்குமே இந்த பிரச்சனை வந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக விரைவில் தலைமை தேர்தலை சந்திப்போம். நாங்கள் ஏற்கனவே மெயில ஒரு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்கோம். நாளைக்கு திரும்ப தலைமை தேர்தல் அதிகாரி சந்திச்சு கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த எங்களுடைய திட்டமிடலையும் நாங்கள் தலைமை தேர்தல் கொடுப்போம். இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் நாங்கள் ஆப்ல பதிவு செய்வோம். பதிவு செய்து விட்டு நாங்கள் அதை பண்ணுவோம்னு சொல்லிருக்கோம். கண்டிப்பா அதை பண்ணி முடியும். சார், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இது போல திட்டங்களை வந்து அவங்க அமல் நீங்க சொல்றீங்களா தேர்தல் அதிகாரிகள் செயல்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வழிவிடும் போது உங்களுக்கு மட்டும் தடுக்க களத்திலே இல்லாத கட்சியை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லையா? அதிமுக களத்துல இருக்கா? அதிமுக
அதிமுக பிஜேபி அதெல்லாம் களத்திலே இல்லாத கட்சியை பத்தி திமுக என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாதான் அவங்களுக்கு நல்லது. அதிமுகவும் திமுகவும் பிரச்சாரத்துக்கு போறதா அவங்களுக்கு ஒன்றும் எந்த கவலையும் இல்லையா? அவங்க களத்துல இல்லாத கட்சியை போட்டு திமுக ஏன் கவலைப்பட போறாங்க? இங்க மக்களிடம் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்கள பார்த்து திமுக பயப்படுறாங்க. அதனாலதான் எங்களை பார்த்து பயப்படுறாங்க, எங்க தலைவரை பார்த்து பயப்படுறாங்க. இதெல்லாம் தவிடுபடையாக்கி எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் இந்த தேர்தல் சிறப்பாக முடியும். மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். நன்றி.